விமானம் மூலம் செல்வதற்காக போலி டிக்கெட்டுகளுடன் மதுரை விமான நிலையத்திற்கு வந்த 100க்கும் மேற்பட்ட பயணிகளால் பரபரப்பு. பணத்தை பெற்றுவிட்டு ஏஜென்ட்டுகள் போலி டிக்கெட்டுகளை பதிவு செய்ததாக குற்றச்சாட்டு. பொதுமக்கள் வெளியே செல்வதற்கு கூட அச்சம் ஏற்படும் அளவிற்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதாக மதுரையில் நிகழ்ந்த மூதாட்டியின் கொலையை குறிப்பிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற திமுக அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்துகிறேன் எனவும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. வரும் 17ஆம் தேதி தென்காசியில் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் சசிகலா. அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைக்கும் முயற்சி தீவிரம். இளநிலை மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு ஜூலை 3வது வாரம் முதல் தொடக்கம். 4 கட்டங்களாக கலந்தாய்வு நடத்த மத்திய அரசு திட்டம். தமிழ்நாட்டிற்கு தினம்தோறும் 1 டிஎம்சி தண்ணீர் திறக்க காவிரி ஒழுங்காற்றுக் குழு பரிந்துரைத்த விவகாரம். கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவசர ஆலோசனை. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கூலிப்படைக்கு எவ்வளவு பணம் கைமாறியது என போலீசார் விசாரணை. கைது செய்யப்பட்ட 11 பேரை ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் தனித்தனியாக விசாரணை. சென்னை மஸ்கட் இடையே நேரடியாக கூடுதலான விமான சேவைகள் தொடக்கம். வாரத்தில் வெள்ளி ஞாயிறு ஆகிய 2 தினங்களுக்கு விமான சேவை நடைபெறும் என தகவல். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அவதூறு பரப்பியதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு. சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக சீமான் கேள்வி எழுப்பியதை அடுத்து புகார் மனு. மும்பையில் கோலாகலமாக தொடங்கிய ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட் திருமணம். பிரபலங்கள் வருகையை ஒட்டி பலத்த பாதுகாப்புகள். கமலா ஹாரிஸை துணை அதிபர் டிரம்ப் என்றும் உக்ரைன் அதிபரை ஜெலன்ஸ்கியை புதின் என்றும் உளறிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பைடனின் உளறல்களால் ஜனநாயக கட்சியினர் அதிர்ச்சி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.